ஒரு ஊர்ல பண்ணையார் இருந்தாரு. ஒரு பண்ணையார். பவுசுக்கார பண்ணையார் அவரு. எதுலயும் தன்னோட கௌரவம், பவுசு குறையக்கூடாதுங்கிறதுல அலாதி பிரியமா இருப்பாரு. கவனமா இருப்பாரு. யாருக்கிட்டயாவது கடன் வாங்குனா கூட, அத ஊரே பார்க்கும்படி கெத்தா கடன் வாங்கணும்னு நினைப்பார். ஒரு நாளு பக்கத்து ஊர் வட்டி கடைக்காரர்ட்ட அவசரமா ஒரு 10,000 பணமும், 10 மூட்டை நெல்லும் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு. பண்ணையார் தன் வேலைக்காரன் மாரிய கூப்பிட்டுக்கிட்டு, "அடே மாரி, நம்ம வில் வண்டியை போட்டு நம்ம கடன் வாங்க போறோம். ஆனா ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம கெத்தா தெரியணும். என்ன நான் சொல்றது? நான் சொல்றது மாதிரி நீ செய்யணும்" அப்படின்னாரு. 2 பேரும் கெத்தா வில் வண்டி பூட்டி கடன் வாங்க கிளம்புனாங்க. 10,000 பணத்தையும் 10 மூட்டை நெல்லையும் கடன் வாங்கிட்டாங்க. பணத்தையும் நெல் மூட்டையும் வாங்கின பண்ணையாரு பணத்தை பத்திரமா தன்னுடைய மடியில வைக்கலாம்ல, அதான் செய்யல. மாரிக்கிட்ட கொடுத்து, "ஏ மாரி, நெல் மூட்டையெல்லாம் நல்லா வெளியே தெரியற மாதிரி வண்டியில் அடுக்கு. இந்த அற்ப பணத்தை வண்டி பின்னாடி அப்படியே கட்டி தொங்க விடு" அப்படின்னு அலட்சியமா சொன்னாரு. மாரி அப்படியே அடுக்கி கட்டி தொங்க போட்டான். 4 பேர் பார்க்கணும்ல. திரும்பி வர்ற வழியில கிராமத்து சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊரே கூடி கிடந்துச்சு அங்க. பண்ணையார் வண்டியில நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு மாரிக்கிட்ட சத்தமா கேட்டாரு, "ஏய் மாரி, பின்னாடி வண்டியில என்ன இருக்கு?" மாரிக்கு முதலாளி கொடுத்த பில்டப் புரிஞ்சு போச்சு. ஊரே கேட்கும்படியா கத்தி சொன்னானா, "பண்ணையாரே, நம்ம வண்டியில 10 மூட்டை நெல்லும் 10,000 பணமும் பத்திரமா இருக்குங்க." பண்ணையார் குஷியாகி மீசைய முறுக்கி விட்டாரு. ஊரே வியந்து பார்த்துச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் பண்ணையாரு வண்டியை விட்டு இறங்கி, "மாரி, அந்த பண மூட்டையை அவுத்துட்டு வாடா" அப்படின்னாரு. மாரி வண்டியின் பின்னாடி போய் பார்த்துப்பட்டு முழிச்சான். முழின்னு முழிச்சான். பதறிக்கிட்டே வந்து பகிர்ந்தான். "பணத்தை பணத்தை காணாம பண்ணையாரே, போச்சு போச்சு, பணம் போச்சு. கூட்ட நெரிசல்ல, சந்தையில இருந்த கூட்ட நெரிசல்ல எவனோ அதை அடிச்சிட்டான் போல. வாங்க வாங்க, நம்ம போய் தேடி பார்ப்போம், தேடி போவோம்." பதட்டமா கத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கு அந்த பண்ணையாரு அப்பவும் பதட்டப்படாம, கெத்து விடாம, தன்னுடைய மீசை அப்படியே தடவிக்கிட்டே சொன்னாராம், "போனா போகுதுடா மாரி, அதை தேட வேணாம், விட்டுரு." "என்ன, தேட வேணாமா?" "ஆமாண்டா மாரி, நம்ம திரும்ப போய் தேடுனா பண்ணையாரு பணத்தை தொலைச்சிட்டாருன்னு ஊரே சிரிக்கும். நமக்கு கௌரவம் முக்கியமா இல்ல காசு முக்கியமா? வண்டியை திருப்பு, அடுத்த கடன்காரன்ட்ட போய் அடுத்த 10,000 வாங்கிட்டு வந்துருவோம் கடனா. கிளம்புடா மாரி." எப்படி நம்ம பண்ணையாரோட பவுசும் கெத்தும், கையிலே காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கடன் வாங்கியாவது விசேஷத்தை பண்ணி கௌரவத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறது வீரம் இல்லைங்க, விவேகம் இல்லாத வெட்டி பவுசு. ஊருக்குள்ள பந்தா பண்ணி ஒசந்து நிக்கிறது பெருமை இல்லைங்க, உள்ளுக்குள்ள உண்மையாகவே நிமிர்ந்து நிக்கிறது தான் பெருமை. வெட்டி பவுசுங்கிறது வெளியில மினுமினுக்கும், உள்ளுக்குள்ளே நடுங்கும். நிஜமான நகைக அழுங்காம குலுங்காம பதவிசா இருக்கும். போலி கவரிங் நகைக தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் நிசமான தகுதியுள்ளவன் அடக்கமாயிருப்பான். வெட்டி பவுசுக்காரை மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தெரியுவான். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க, நரகம். உனக்காக நீ வாழு, உன்னோட உழைப்புக்காக நீ வாழு. அப்பத்தான் படுத்த உடனே தூக்கம் வரும். வெட்டி பவுசுக்காக வாங்குற கடன் ஒரு நாள் ஊர் முன்னாடி நிப்பாட்டி உன்னைய கட்டுன கோவணத்தோட கேவலப்படுத்தும். பெருமைங்கிறது நாம தேடி போறது இல்லைங்க, நம்ம குணத்தை பார்த்து மற்றவங்க அவங்களா வந்து நமக்கு தர்றது. புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, வெட்டி பந்தா பண்ணி வாங்குற கைதட்டல் எல்லாம் வெறும் வெட்டு சத்தமாகத்தான் இருக்கு.